நான் சொன்ன லாக்கர் ரூம்ஸ் வந்து இதுதான். உள்ளே போனதும் நம்ம மேப்பெல்லாம் கேட்டு வாங்கிக்கணும். மேப் இல்லாட்டி நம்மளால எந்த இடத்துக்குமே கரெக்டாக போக முடியாது. நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எது எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாதுல்ல. அதுவும் ஃபஸ்ட் டைம் போகிறவங்கலாம் கண்டிப்பாக திணற தான் செய்வோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டிகா அப்படிலாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளேயே கேம்ஸ்லாம் கூட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் ஓஷனோட வியூ காட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போய் க்யூவில் தான் நின்னேன். ஆனால் அப்புறமா எனக்கு பயமாயிடுச்சு. சரி வேண்டான்ட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். இந்த பிள்ளைங்க 2 பேர் மட்டும் நின்று பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கீழே போயிட்டு 0 டிகிரியில் வந்து பென்குயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும். அப்புறம் சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அங்கங்கே சி கிரியேச்சர்ஸில் ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரே ஃபிஷ் இருக்குல்ல, அதுதான். அதை கூட ஓப்பனாக வச்சுருந்தாங்க. அது கூட நம்ம நல்லா விளாடலாம். கையை எப்படி தண்ணியில் காட்டினோன்னா அது பக்கத்தில் எல்லாம் வந்து நம்மளை கடிக்க வந்தது. ஆனால் கடிக்கலாம் செய்யாது. இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ் தான், ஒன்றும் பண்ணல. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இதில் வச்சுருந்தாங்க. ஸோ 4-5 மீன் நம்ம கிட்ட வந்தது. அதுக்கிட்ட விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம்